ஹாய் ஆல், வெல்கம் டு நாளை ஏஐ. இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் பேச போறோம். ஏஐ அகைன் இன்ட்ரோ டாபிக் தான் ஃபார் திஸ் யூடியூப் சேனல். பட் ஏஐ இன் பாலிடிக்ஸ், ஏஐனுடைய பொலிட்டிக்கல் தாக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேச போறோம். வி ஆர் வித் சேஷா. ஹாய் சேஷா. ஸோ யா, சொன்ன மாதிரி வந்துட்டு நானே ஃபர்ஸ்ட் கொஸ்டினை த்ரோ பண்ணிடுறேன். பாலிட்டிஷியன்ஸ்க்கு ஆர் இன்றைய பாலிடிக்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை நான் கேட்கறது வந்துட்டு ஒரு 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 மக்கள் வந்துட்டு இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல என்ன தாக்கம் ஏற்படுத்தும்? இது மக்கள் வந்து எப்படி ரொம்ப பேசிக்கா புரிஞ்சுக்கணும்? ஏஐ வந்து பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டால வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அது வந்து நேரடியாகவும் சரி, இன்டைரக்டாவும் சரி, பல்வேறு விதமான இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ 2024 பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பேசுற ஒரு சில ஒரு ஹிந்தியில தான் பேசுவார் அவர் வீடியோ. பட் ஆனா வந்து அவர் தமிழ்ல பேசுற மாதிரி, தெலுங்குல பேசுற மாதிரி, கர்நாடகால பேசுற மாதிரி, ஒரியா, ஒடிசா, என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லாத்துலயும் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவரோட வாய்ஸையும் மிமிக் பண்ற மாதிரி வீடியோ வந்து ஏஐ மூலமா எடிட் பண்ணி இது பண்ணாங்க. அத வந்து ஆட்டோமேட்டிக் கால்ஸ் மூலமா வந்து அந்தந்த தொகுதி வேட்பாளர், அந்தந்த தொகுதி வாக்காளர்களுக்கு எடுத்து செல்றது, அது மூலயமா வந்து வேற வேற விஷயத்த இது பண்றது, ஏன் சில சமயம் பேசாத பல விஷயங்களை பேசின மாதிரி வீடியோ எடிட் பண்றது, டீப்ஃபேக் வீடியோஸ், டீப்ஃபேக் ஆடியோஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப எப்படி போயிட்டு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா கட்சிக்கிட்டையும் வந்து டேட்டா இருக்கு. கட்சின்றதை விட இந்த கட்சிங்க ஹையர் பண்ண பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க? அந்த டேட்டாக்கு அட் அ டைம்ல ஹவு தே ஆர் கோயிங் டு யூஸ் இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு டு ப்ரொபகேண்டா. இதுக்கு ஏஐ வந்து மிகப்பெரிய உதவி பண்ண போகுது. ஓகே, இப்ப நம்ம ஏஐ நெகட்டிவ் கண்டெக்ஸ்ட்ல வச்சு சென்சேஷனல் ஆக்குற யூடியூப் சேனல் இது கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் மை பாசிட்டிவ் இம்பாக்ட். இப்ப என்னால வந்துட்டு கிவன் ஐ ஹேவ் எ டேட்டா ஆஃப் தமிழ்நாடு பீப்புள்ஸ் அப்படின்னா, தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு இல்ல ரொம்ப குறிப்பா டார்கெட்டடா ஒரு தொகுதியில இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத என்னால டேட்டா அனாலிசிஸ்ல புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால பிச்சின் பண்ண முடியுமா? அதன் மூலியமா அவங்களால வந்து ஓட்டு எடுக்க முடியுமா? ஐ மீன், நான் வந்து ஏஐனுடைய ஒரு பாசிட்டிவ் அப்ளிகேஷனா இதை வந்து கேட்கிறேன். பண்ண முடியும். இப்போ சாம்பிளா வந்து நீங்க எத்தனை பேரை வந்து ஒரு தொகுதிக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க? சாம்பிள் பாப்புலேஷனா யூசுவலி கிராஸ் செக்ஷனலா 10 to 15% குள்ளதான். ஏன்னா அதுதான் மேனேஜபிள். இல்ல, மேக்ஸிமம் ஒரு தொகுதிக்கு நீங்க 100 பேரை கன்சிடர் பண்ணி சாம்பிள் எடுப்பீங்க. 100ல இருந்து 200 கிராஸ் செக்ஷனலா. ஆமா, கிராஸ் செக்ஷனலா. இது வரைக்கும் அப்படிதான் வந்து மேக்ஸிமம் அங்க போயிட்டு கேட்கிற விஷயம், யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கையில கொடுத்து அந்த டேட்டா வாங்குவோம். ஆனா ஃபியூச்சரிஸ்டிக்கா இப்ப எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தொகுதியில என்னமா பிரச்சனை, உங்க ஏரியால ஸ்பெசிபிக்கலா என்னமா பிரச்சனை. இப்ப ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த தொகுதியோட 4 டைரக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். இந்த 4 டைரக்ஷன்ஸோட 4 எல்லைகளையும், ஒரு தொகுதியோட 4 எல்லைகள்ல இருந்தும் அப்படியே வந்து ஜியோகிராபிக்கலா வந்து கண்டினியூஸா வந்து 4 எல்லையில இருந்து சென்டர் பாயிண்ட நோக்கி வாங்க. அந்த டிராவல்ல யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இன்டர்வியூஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 100 உங்களுக்கு வேலை வந்து நீங்க ஒரு 50 பேர்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர்ட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5 நாள் 6 நாள் தொடர்ச்சியா இன்டர்வியூ எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவங்களோட இன்டர்வியூஸோட எல்லா வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஏஐ மூலமா டிரான்ஸ்கிரைப் பண்ணி அவங்க மேஜரா ப்ராப்ளம்ஸா சொல்ற தீம்ஸ் என்ன, அவங்க அந்த தொகுதிக்குள்ள அதிகபட்சமா நார்த் சைட்ல இந்த தீமை பத்தி பேசுறாங்க, இந்த தீம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சவுத் சைட்ல இந்த பிரச்சனை பெரிய தீமா இருக்கு. வெஸ்ட் சைட்ல இந்த பிரச்சனை தீமா இருக்கு. சவுத் சைட்ல இந்த பிரச்சனை தீமா இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க வந்து தீமா ரெடி பண்ணி இந்த தீம்ஸை வச்சு நீங்க வந்து இந்த ஏரியாக்குள்ள போனோம்னா இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசணும், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெடி பண்ணி அவங்களால எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா பிச்சின் பண்ணி ப்ரொபகேண்ட் பண்ண முடியும்.
பண்ண முடியும். ஆமா, நான் ஏன் இதை கேட்டேன்னா இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தேவை, பண்ணக்கூடிய லெவலுக்கு ஐடியா இருக்கிற ஆட்கள் தேவை. இல்ல அங்கதான் நான் இப்ப ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஏஐ டேட்டா அனாலிசிஸ் மூலியமா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரியேட் பண்ண முடியும். சைமல்டேனியஸ்லி என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு. அது என்னன்னா, அப்போதைக்கு வர இஷ்யூவை வச்சு நான் வந்துட்டு எமோஷனலா இதே ஏஐ வச்சு மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். ஒரு இப்ப இருக்கக்கூடிய மீடியாவை பயன்படுத்தி மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். ஜென்ரலி பொலிட்டீஷியன்ஸ் எதை பிக் பண்ணுவாங்க? நான் வந்துட்டு பாசிட்டிவா சொல்யூஷன் கொடுத்து ஓட்டு வாங்கணும் அப்படிங்கறத நோக்கி போவாங்களா, இல்ல எமோஷனல் மேனிப்புலேஷன் பண்ணிட்டு மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்கணும் அப்படிங்கறத போவாங்களா? சோ ஏஐல வந்துட்டு ரெண்டுத்தையுமே பண்ண முடியும். ஒரு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏஐல பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கு, ஒரு பொலிட்டிஷியனால பண்ண முடியும், நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கு. பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்னுடைய நான் ஆன்சர் இப்பே சொல்லிடுறேன். பொலிட்டீஷியன்ஸ் வில் கோ ஃபார் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், எமோஷனல் மேனிப்புலேஷன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சிஸ்டம் அப்பதான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும், சிஸ்டம் வந்துட்டு அதுல இருந்துட்டு அவங்களால வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஸோ ஐ டோன்ட் திங்க் பொலிட்டீஷியன்ஸ் இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. வாட்ஸ் யுவர் டேக்? இல்ல, பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதை பாசிட்டிவாவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து கனெக்ட் வித் யுவர் எம்எல்ஏன்னு வந்து சென்னைக்குள்ள வந்து ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு கியூஆர் உங்க பிரச்சனை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து டேட்டாவா வாங்கி கியூஆர் கோட அவங்களோட வீட்டோட வாசல்லே ஒட்டிட்டு வராங்க. வீட்டு வாசல்லே ஒட்டிட்டு வந்துட்டு நீங்க உங்களுக்கு டைரக்ட் வைஸ் வந்து அந்த எம்எல்ஏவோட பர்சனல் கனெக்டிவிட்டியை வந்து ரீச் அவுட் கொடுக்குறாங்க. இது ஒரு வகையான பாசிட்டிவ் திங். ஆனா நெகட்டிவ் இதுவா ஆப்போனன்ட்டோட இமேஜையும் ஆப்போனன்ட்டுக்கான ஸ்பேர் கேம்பெயினையும் வந்து இதை வச்சு ரன் பண்ணலாம். நம்ம மக்களுக்கு ஸ்மியர் கேம்பெயின் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு அவதூறு பிரச்சாரம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா ஒரு பர்சன் மேல அவதூறை வந்துட்டு கலப்புறது. அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸ், மீடியா அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் மூலியமா ஒரு பர்சன் மேல வந்துட்டு அவதூறை கலப்புவது பேர் வந்து ஸ்மியர் கேம்பெயின். சோ அதை தான் வந்துட்டு சேஷா பாயிண்டிங் அவுட் லைக் ஸ்மியர் கேம்பெயின் பண்ண முடியும் வச்சு. அத வந்து நிறைய பேர் மேல வந்து பண்ண முடியும். இப்போ நான் ஒரு தொகுதி, இப்போ ஏதோ ஒரு தொகுதின்னு வச்சுக்கோங்க, சின்ன தொகுதி, காஞ்சிபுரம் பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன தொகுதி. அந்த தொகுதியில வந்து நான் எம்எல்ஏவா இருக்கேன். நான் ஓரளவு கனெக்டிவிட்டி பாசிட்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நான் இப்ப எம்எல்ஏவா இருக்கேன், எனக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் போட்டியிட போறாரு அப்படின்னா அவரை பத்தின ஒரு நெகட்டிவ் பிரச்சாரத்தை இவர் தான் போட்டியிட போறாரு அப்படின்னா அவரை பத்தின ஒரு நெகட்டிவ் பிரச்சாரத்தை நான் 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிக்கலாம். வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாவும் இவர் தான் வேட்பாளரா வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஆரம்பிக்கலாம். வேட்பாளர் இவர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால கடைசி 5-10 நாள்ல கண்டினியூஸா அவருக்கு எதிரான ஸ்பேர் கேம்பெயினை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாவும் சரி, புஷ்டு மெசேஜஸ் மூலமாவும் சரி, யூடியூப் சில தகவல்கள் மூலமாவும் சரி, அந்த கேம்பெயினை வந்து என்னால விதைச்சு பரப்ப முடியும். இல்ல இப்போ இப்படி ஒரு பேசிக் கொஸ்டின் நான் ஒரு காமன் மேனா நான் கேட்கிறேன். ஏஐ அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ஆதரவானது கிடையாது. எந்த கட்சி வேணாலும் இதை பயன்படுத்தலாம். இதை வந்துட்டு திமுகவும் பயன்படுத்தலாம், அதிமுக பயன்படுத்தலாம், பாஜக பயன்படுத்தலாம், காங்கிரஸ் பயன்படுத்தலாம், பிஎம்கே பண்ணலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, எல்லாருக்கும் ஏஐ என்றது ஒரு டூல் இல்லையா? அப்ப இது எல்லாருமே பயன்படுத்தும் போது இது ஒரு ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்கா? நியூட்ரலைஸ் ஆயிடாதா? இல்ல, எல்லாரும் பயன்படுத்தும் போது இது வந்து ஒரு ஆபத்தா மாறிடாதா அப்படின்றது நீங்க கேக்குறது சரி. அது ஒரு ஆபத்து தான். ஆனா எல்லாரும் ஆப்போனன்ட் மேல வந்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கையில் எடுக்கும் போது மக்களுக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான்டா, எல்லாமே ஒரு கூட்டையில் விழுந்த மட்டதான்டா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்துட்டு அதுல எவன் வந்து கம்மி தீமையா இருக்கானோ அவனுக்கு ஓட்டு போடக்கூடிய சுச்சுவேஷனும் வரும். இல்ல, இதுல இன்னொன்னு நான் பாக்குறது வந்துட்டு இன்னொன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா டேட்டா அட்வான்டேஜ். யாருக்கிட்ட த பெஸ்ட் டேட்டா இருக்கோ அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கும் இல்லையா? the data என்ன சொல்றது, the word is like the healthy data you have. உங்களுக்கு large data plus healthy data யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அட்வான்டேஜா மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு கட்சிக்கு? இது நீங்க இன்னொரு இதுவா சொல்லணும் அப்படின்னா யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு இது அட்வான்டேஜா இருக்கும்.
ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சி வந்து நலத்திட்டங்களை வந்து கொடுக்கும்போது அந்த பெனிஃபிஷியரிஸோட டீடைல் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும், பிரைவேட் ஏஜென்சிஸ் கிட்ட இருக்காது. பிரைவேட் ஏஜென்சிஸ் இப்போ நீங்க ஒரு எதிர்கட்சியா இருந்து நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, எதிர்கட்சினால வந்து உங்களால வந்து எந்த தெரியல எவன் ஓட்டுல இருக்கான், அவன் வந்து இந்த அவனோட மொபைல் நம்பர் என்ன, அவனோட வாக்காளர் அடையாள அட்டை என்ன, அவனை வந்து நம்மளோட பூத் ஏஜென்ட் மூலமா அவனை வந்து ஓட்டு போடுற இடம் வரைக்கும் என்னால கொண்டு வந்துட முடியும். ஆனா அவன் நமக்கு தான் ஓட்டு போடுவானா இல்லையான்றத அவன் வாங்குற திட்டத்தின் மூலமாவும் அவனோட பெனிஃபிஷியரிஸ் லிஸ்ட் மூலமாவும் தான் ஓரளவு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் சடனா இப்போ வந்துட்டு ஆளுங்கட்சியால டேட்டா இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி நிறைய பெனிஃபிஷியரி ஸ்கீம்ஸ் கொடுத்தாரு, டேட்டாவை சூப்பரா கேதர் பண்ணாரு. ஐபேக் மாதிரியான ஒரு கம்பெனி கிட்ட தான் அந்த டேட்டாவை கொடுத்திருந்தாரு. அவங்களும் நல்ல அனாலிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஸ்டில் அவர் தோத்து போயிட்டாரு. which means ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனாலயே நீங்க டேட்டாலாம் இருக்குன்றதுனாலே நம்ம ஜெயிச்சிரும் முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, அதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியும் 14 சீட்டு தான் ஜெயிச்சாரு. சீட்டை விட்டுருங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பாத்தீங்கன்னா 40% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஜெயிச்ச கூட்டணிக்கு வந்து 47 பாயிண்ட் சம்திங். உங்களுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 7%. தனியா பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசத்துக்கு 42%, 2% இதுல வந்து ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஆட்சி இழந்திருக்காரு. அவர் அந்த 40% வரைக்கும் புஷ் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் தான். டேட்டாஸ் உங்களை காப்பாத்தும், டேட்டாஸ் வந்து உங்களை காப்பாத்தாது. ஏன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி மேல வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஸ்டேட்டுக்கு அவர் கேபிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, 5 வருஷம் இருந்தோம் அவர் பண்ணல. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய சம்பளத்தை வாங்கி என்னவோ வெல்ஃபேர் ஸ்கீம் பண்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து இமேஜ் கிரியேட் ஆயிருச்சு. எனக்கு சம்பளம் போட மாட்டான், அவன் வந்து வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு எதுக்கு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள். அது வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது தேவையான இடத்துல வெடிச்சு அவருக்கான ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஸோ அட்வான்டேஜ் டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னா டேட்டா மட்டுமே அட்வான்டேஜ் இல்ல, டேட்டாவோட சோஷியல் கான்டெக்ஸ்டோட நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அட்வான்டேஜா வரும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வர்றதுனாலயே ஒரு பார்ட்டி ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பில்டப் ஒரு மித்து இருக்கு. ஒரு மீடியா பிஆர் வேலை வந்து பண்றாங்க. ஓ இந்த கம்பெனி வந்து வந்துருச்சு அவ்வளவுதான், இவங்க வந்துட்டாலே ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு டேட்டா இருக்கு, ஒரு ஏஐ இருக்கு, இல்ல வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் இருக்கு அப்படிங்கறதுனாலயே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியால ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கறது ஏத்துக்க முடியுமா? இட்ஸ் மித்து தானே. ஏன்னா 2017 பிப்ரவரி மந்த் வரைக்கும் வந்து ஐபேக் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் கம்பெனி, போன இடம் எல்லாத்துலயும் ஜெயிச்சாங்க. ஆனா 2017 பிப்ரவரி மாசம் நடந்த யூபி எலெக்ஷன்ல காங்கிரஸுக்காக வேலை பார்த்தாங்க. 10 சீட்டு கூட காங்கிரஸ் ஜெயிக்கலையே. எக்ஸாக்ட்லி அவன் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, விச் மீன்ஸ் இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு நிறைய கால்குலேஷன்ஸ், நிறைய லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் போதுட்டு வெறுமனே வந்துட்டு ஒருத்தங்க டேட்டா வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்க கிட்டதான் வந்துட்டு பர்ஃபெக்ட் டேட்டா இருக்கு, இல்ல வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் இருக்கு அப்படிங்கிறது மூலியமே மட்டுமே வந்துட்டு அவங்களால ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம். பட் அது மட்டுமே வின் வாங்கி கொடுத்துறாது. நீங்க வந்து டேட்டா இருக்கலாம், ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கலாம், புஷ் பண்ணலாம், எல்லாமே இருக்கு. எல்லாமே இருந்தாலும் அவங்க ஏஐயால என்ன பண்ண முடியும், உங்க போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷனையோ இல்ல ஒரு செய்தியோ எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். உங்களுக்கான பர்சனலைஸ்டு கண்டென்ட்டா ஒரு செய்தி, ஒரு விஷயத்த வந்து எங்களால கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்க முடியும். ஆனா அது உங்ககிட்ட பாசிட்டிவ் எஃபெக்ட வந்து லீட் பண்ணுதா, நெகட்டிவ் எஃபெக்ட் லீட் பண்ணுதான்னு வந்து எங்களால சொல்ல முடியாது. அது எந்த ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸாலையும் சொல்ல முடியாது. ஒரு நியூஸை விதைக்கிறதுக்கும் பரப்புறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த நியூஸ்னால நீங்க எப்படி பாசிட்டிவா ஓட் பண்ண போறீங்களா, நெகட்டிவா ஓட் பண்ண போறீங்களான்றத யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான்.
ஓகே, ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். அகைன் இது ஷார்ட் வீடியோவா தான் நம்ம எய்ம் பண்ணிருக்கோம் இன்ட்ரோக்கு. பட் ஏஐ இன் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், டிஸ்இன்ஃபர்மேஷன், டீப் ஃபேக், அப்புறமா வந்துட்டு பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன், கம்ப்யூட்டேஷனல் ப்ரொபகண்டா, இப்படி நம்ம பல விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு. அப்கமிங் டேஸ்ல நம்ம வந்து இவங்களுக்கு, நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே அவேர்னஸ், ஏஐ லிட்ரஸி, ரொம்ப குறிப்பா பொலிட்டிக்கல் லிட்ரஸி கொடுக்க வேண்டியது இருக்கு. பட் ஐ திங்க் இது அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த வீடியோனுடைய நோக்கம். சோ இதுல வந்துட்டு ரொம்ப நம்ம இனிமேல் ஃபர்தரா இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ யுவர் டேக் பிஃபோர் we are completing it. இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான் நமக்கு. இதுல இருந்து நிறைய கேஸ் பை கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்கு. நிறைய ஃபேக் நியூஸ் கார்ட்ஸ் எப்படி பரப்பப்படுது, அது என்ன மாதிரியான ரீச்சஸ் கொடுக்குது, யார் வந்து இன்ஃப்ளூயன்சிங் ஆக்டர்ஸா இருக்காங்க இந்த சோஷியல் மீடியா அனலிட்டிக்ஸ்ல, ஒரு செய்தி வந்து எப்படி வந்து டாப் டு பாட்டம் எப்படி பரவுது, பாட்டம்ல இருந்து டாப் அது எப்படி திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகுது, எல்லாத்தையும் வந்து டீடைலா வந்து பார்ப்போம். டீடைலா பார்ப்போம். பட் நீங்க வந்து எங்களோட இணைஞ்சு இருங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி நன்றி நன்றி. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டச் வித் அஸ். யா, எஸ்.